வடிவேல் சார். அவருடைய நிறைய திரைப்படங்களுக்கு நான் வந்து முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து காமெடி ரோல்ஸ் பண்ண நிறைய திரைப்படங்கள், கிரி, தலைநகரம், மருதமலை, வாத்தியார் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அவரோட நிறைய 60% 70% அவருடைய ஹிட் ஃபிலிம்ஸில் வந்து நான் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவருடைய முழு நீள ஒரு 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 ஹீரோவாக வந்து நடித்து அதுக்கு நான் ஒர்க் பண்ணுற படம் இது. ஸோ அதனாலே இன்னும் கேர் வந்து இன்னும் அதிகமாச்சு. அண்ட் அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் ரசிகர். அண்ட் ஒவ்வொரு பாடல் வந்து பண்ணும்போதும் சரி, அவர் நிறைய சாங் ரெஃபரன்ஸ்லாம் வந்து பேசும்போதும் அவர் வந்து பாடி காமிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் தான் நிறைய பாடி காட்டுவார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு பழமைக்கு வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் வந்து ஒவ்வொரு சாங்கோட டியூன் மேக்கிங்கில் இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்கஸ்ட்ரேஷன் சவுண்ட் சைட்லேயும் வந்து அந்த ஒரு பழமை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய மெனக்கெடல் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட 100 மியூசிஷியன்ஸ்க்கு மேலே இந்த ஒரு டோட்டல் இந்த சவுண்டுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். I think it's my first interaction with in Tamil Nadu with Tamil cinema people, and I'm highly excited today to be here. Thank you so much everyone for coming, and thank you so much Aegis who gave me this opportunity to be part of this wonderful project. I think I just have to say thanks to everyone, to the tsunami of comedy. I have just been hearing about you ever since I think I entered into film industry. I had never thought that I would get a chance to work with him. It's unbelievable that I'm starting my first feature film in Tamil cinema with his film opposite him. He's helped me so much in. I had never done a comedy film before this. This is my first film in comedy genre, and it was not that simple to match him or to to really give him, to be with him on the sets and perform on the same level. But I am really thankful to God that he's been such a humble person. He was always there to support me and to bring out that comedy factor which was there inside me, generally which is there at home, and I had not figured out if it can come on screen so beautifully. Thank you so much the director of the film, who's so calm and composed. He never gets angry how much ever takes I get. அனைவருக்கும் மாலை வணக்கம். சுருக்கமாக சொல்லணும்னா, நான் வந்து சினிமாவை நேசிக்கிறேன். வடிவேல் வந்து சினிமாவை சுவாசிக்கிறவர். அவருடைய பாஷையில் சொல்ல போனோம்னா, 3 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வந்துட்டான். இந்த 3 வருஷ இடைவெளி வந்து வடிவேலுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா எத்தனை வருஷம் வந்து ஓடிட்டே இருந்தாப்புல, அது கொஞ்சம் மூச்சு இழுத்து முடிச்சு திருப்பி நல்ல சுவாசத்தை, நல்ல காற்றை சுவாசிக்கிறதுக்கு இந்த இடைவெளி மிக சரியான இடைவெளியாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் அவர் தேர்ந்தெடுத்த கதை பாருங்கள், மற்றவங்கள்லேருந்து தான் வித்தியாசம் பண்ணணும், தான் நடிக்கிற படமும் வித்தியாசம் பண்ணணும், திருப்பி ஹீரோவை நடிக்கிறாரு அது வித்தியாசம் பண்ணணும், அதோட எல்லா விஷயமும் வித்தியாசம் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரியே கதையை தேர்ந்தெடுத்து அதில் கரெக்டான ப்ராப்பரான டெக்னீஷியன்ஸ் ராம்நாத் செட்டி, ஆருதாஸ் அவர்கள் இவங்களெல்லாம் போட்டு இந்த மாதிரி படத்தை வந்து ஒரு அசம்பிளிங் பண்ணுறதுக்கே ரொம்ப போகிற போக்கில் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நாட்டு வெடிக்கு உண்ட நடுக்கூடத்தில் போட்டு போயிடுவாங்க. அப்படியே டக்குன்னு போட்டு போயிடுறாங்க, டக்குன்னு ஒரு குழப்பம் ஆகும், அப்புறம் வந்து நிதானம் இருக்கும், திருப்பி தெளிவும், திருப்பி இதுவாகும். அப்படின்னு வந்து கொஞ்சமாக அடிமேல அடி வச்சு ஒவ்வொரு மூமெண்ட்டும் வடிவேலோட உன்னதமான உழைப்பு. அந்த சினிமாவை அவர் சுவாசிக்கிறார். வடிவேலு வந்து அப்படியே வேற எதுவுமே அவர் கண்ணு முன்னாடி தெரியாது. சினிமாவை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி மண் சார்ந்த கலைஞனை அழிக்கவே முடியாது. யாரும் வந்து அவர் ஒதுக்கிட்டாரு அவரா இருந்திருக்காரே தவிர, அவர் எப்போ வந்தாலும் அதே கைத்தட்டலோட அதே வரவேற்போட இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப 2.5 வருஷத்துக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு தருணம். அவரை கூட இருந்து ஒரு மண்ணின் கலைஞனை கூட இருந்து ஒர்க் பண்ணி தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. நான் வந்து சிவாஜி சாரோட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் அண்ணனோட ஒர்க் பண்ணதுக்கு நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். நன்றி. தெனாலிராமன்
சிறு வயதிலே படித்த ஒரு தமாஷான, மிகவும் நம்மை குதூகலிக்க வைத்த ஒரு கதை தெனாலிராமன். அந்த கதை படிக்கும்போது நமக்கு உண்மையிலே ஒரு வடிவம் மனதில் எழுவதில்லை. இப்படித்தான் தெனாலிராமன் இருந்தாரோ அப்படி என்று தோன்றுவதில்லை. ஆனால் இந்த படத்தில் நடித்ததற்கு அப்புறம் தெனாலிராமன் என்றால் திரு வடிவேல் அவர்கள்தான் தெனாலிராமன் என்பது எல்லோருக்கும் பதியக்கூடிய அளவில் மிகவும் அற்புதமாகவும் உணர்ச்சி வசமாகவும் இந்த படத்தில் தன்னுடைய நடிப்பை இதுவரை தந்திராத அளவுக்கு வெளிக்காட்டியிருக்கிறார். நம்ம அரசர்கள் காலத்திலிருந்து பார்த்துட்டு வர 2 இன்டலெக்சுவல்ஸ்னா தெனாலிராமனையும் பீர்பாலையும் தான் சொல்லுவாங்க. தமிழகத்தின் கிராமங்களில் கூட, கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சென்றடைந்த ஒரு கதாபாத்திரம் என்றால் அது தெனாலிராமன். அதே போல வைகை புயல் வடிவேலு அவர்களுடைய நகைச்சுவைக்கு அடிமையாகாத தமிழர்கள் இருக்கவே முடியாது. அவரோடு மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட கதவை சாத்திவிட்டு ஜன்னலை சாத்திவிட்டு ரசிக்க வேண்டும், சிரித்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவையிலே மிகப்பெரிய கொடிகட்டி பறக்கக்கூடியவர் அவர். இந்த இரண்டும் ஒன்று சேர்கிற போது நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய சிகரத்தை சென்றடையும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கல்பாத்தி பிரதர்ஸ், அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், இவங்க 3 பேரையும் நான் மேடையில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. 1-2 படங்களில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இந்த விழாவுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அர்ச்சனா மேடம், ரங்கராஜன் சார், இவங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்காக நானும் வடிவேல் சாரும் கிட்ட ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணோம். 2 வருஷமாக அவரோட தான் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய உழைப்பு, டே அண்ட் நைட் பார்க்காம டெய்லி வேலை பார்க்குறது, ஷூட்டிங்லலாம் டெய்லி நைட்டு நாங்கள் ஒரு 2 o'clock 3 o'clock வரைக்கும் நைட்டு பேசிட்டு எல்லாம் ஓகேன்னு அதுக்கப்புறம் தான் செட்டுக்கே வருவோம். வடிவேல் சார் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அந்த வடிவேல், அந்த ஒரு ஆளுடைய படைப்பு தான் இந்த தெனாலிராமன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய இன்புட் இருக்கும் படத்தில். தமிழ் சினிமா துறையில் பல வெற்றி படங்கள் தந்திருக்கும் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் அடுத்த மிக பிரம்மாண்டமான தயாரிப்பில் இம்மாதம் 18ஆம் தேதி வெள்ளித்திரையில் வரவிருக்கும் திரைப்படம் வைகை புயல். திரு வடிவேல் அவர்கள் கதாநாயகர் நடித்து இருக்கும் தெனாலிராமன். இப்படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மற்றும் இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை உலக நண்பர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள், இளையதள நண்பர்கள் மற்றும் கலை உலக நண்பர்கள் அனைவரையும் கல்பாத்தி எஸ் அகோரம், கல்பாத்தி எஸ் கணேஷ், கல்பாத்தி எஸ் சுரேஷ் அவர்கள் சார்பில் அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். திரு வடிவேல் அவர்கள் தன்னுடைய அருமையான குரல் வளத்தாலும் நகைச்சுவை உறவினாலும் அங்கு அசைவினாலும் எல்லா மக்களையும் கட்டி போட்டிருக்கிறார். இத்திரைப்படத்தின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரசித்து பார்க்கும் வகையில் யூ சர்டிபிகேட் பெற்றுள்ளது. எனவே இத்திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு கோடை விருந்தாகவும் மற்றும் பாக்ஸ் ஆஃபில் ஒரு மெகா ஓப்பனிங் ஆகவும் அமையும் என்பது நிச்சயம்.